ஒரு சீன் இருக்கும். அவரால் வீட்டை விட்டு வெளில போக முடியாது. வெளியில வார் நடந்துட்டு இருக்கும். அவர் வந்து ஒரு மறைஞ்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியானோவை பார்ப்பாரு அவரு. அந்த 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 பியானோ பிளேயர் வந்து ஒரு பியானோவை பார்ப்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அன் ஆர்டிஸ்ட், ஒரு மியூசிஷியன் அப்படின்றப்போ அவனுக்கு பியானோவை பார்க்கும்போது என்ன மாதிரி உணர்ச்சிகள் வரும். ஸோ அவனுக்கு ப்ளே பண்ணணும்னு கை போகும். ஆனால் அவன் ப்ளே பண்ணான்னா அந்த மியூசிக் வந்து வெளியில அந்த சத்தம் வெளியில கேட்டுச்சுன்னா அவன் வந்து உயிரை ஓடுறது கூட இது இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து அவன் பியானோவே டச் பண்ணாமல் ப்ளே பண்ணுவான். அப்படி ஒரு சீன் இருக்கும். அந்த படம் முடிஞ்சா பாருங்க, அப்படின்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து எனக்கு மொத்தமாக அந்த வாரோட நான் அந்த மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து எனக்கு பயங்கரமாக கடத்தின ஒரு படம். ஸோ இந்த மாதிரி படங்கள் பண்ணணும், இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கணும். ஏன்னா அப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர் ஆகணும்னு நினைக்கல, டைரக்டர் ஆகணுன்றது முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணுன்றது ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணும்போது, ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஐடியில் இருக்கும்போது பெங்களூரில் இருந்து இங்கே நம்ம ஒரு மனித சங்கிலி இதெல்லாம் நடத்துனாங்க. அப்போ நான் இங்கே வந்து இருந்திருக்கேன். இங்கே வந்து அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துட்டு. ஸோ அப்போலேருந்தே எனக்கு அதில் ஒரு இது இருக்குது, ஒரு எம்பத்தி தான். அந்த அது உணர முடியும் என்னால். அதை வந்து எப்படியாவது த்ரூ ஆர்ட் ஃபார்ம், த்ரூ சினிமா கொண்டு வரணுன்றது தான். ஏன்னா ஐ ஆல்வேஸ் பிலீவ் லைக் சினிமா இஸ் மோர் ஆஃப் an art is a weapon. That weapon மட்டும் இல்லை, I think to express stories, I think using art, அதுக்கு தான் சினிமா. அது மீறி இந்த கலெக்ஷன் பணம் பண்ணுறதுக்கு அதெல்லாம் இஸ் பார்ட் ஆஃப் த திங். பட் ஆனால் வந்து டு எக்ஸ்பிரஸ் சம்திங், டு டெல் ஸ்டோரிஸ், தட் இஸ் நாட் நம்மளாம் பார்த்திராத, நம்மளாம் கேட்டிராத கதைகளை சொல்கிறது தான் சினிமா. அது தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி படங்கள் பண்ணணுன்றது தான். ஸோ அப்படி நான் ஷோமியை மீட் பண்ணேன். அப்போ வந்து அவரோட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதே நேரத்தில் அவர் பாலுமகேந்திரா சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவார். ஸோ பாலுமகேந்திரா சாரை பற்றி நிறையா கதைகள் சொல்லுவார். ஸோ அப்போ ஷோமி வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட நிறையா கதைகள் கேட்டேன். இது மாதிரி வந்து சொல்லுங்கள் ஷோமி, நம்ம வந்து ஏதாவது ஒரு லோ பட்ஜெட் அந்த மாதிரி இருந்தால் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் எனக்கு அது ஒரு ட்ரீம், ஒரு ப்ராப்பர் ஒரு ஈழம் ஃபில்ம் மேக்கர், ஒரு ஈழம் ஸ்டோரியை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தமிழ் சினிமாவில், மெயின் ஸ்ட்ரீம் இந்தியன் சினிமாவில் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தியேட்ரிக்கல் ஆடியன்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஸோ நிறைய கதைகள் சொல்லும் போது இது ஒன்று சொன்னார். இந்த மாதிரி வந்து ஒரு வெட்டிங் நடக்குது, அந்த வெட்டிங் நைட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸ்ன்னு சொன்னார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை, ரொம்ப ஒரு எமோஷ்னலான இது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு ப்ராப்பர் த்ரில்லர். இது வந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வார் பற்றின எந்த ஐடியாவும் இல்லை, அதை பற்றிலாம் தெரியல அப்படின்னாலுமே ஒரு படமாக பார்த்தாலும் the way it is being made, the way it is written, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் பார்க்குற ஒரு அனுபவத்தை அந்த படம் கொடுக்கும்.